அவர்கள் நமக்கு நன்றி அறிவிப்பதாக இருக்கும். அல்லேலூயா. சத்தமாய் கர்த்தருக்கு மூன்றல்லி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாருக்கும் தெரியுமே, எங்கே சென்றாலும் நன்றி காட்டாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கனவும் மகிமையும் துதியும் சோத்திரங்களும் உண்டாவதாக. அல்லேலூயா. கடந்து சென்ற அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மாத்தூர் கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்கள் பாடல்களை பாடி இசைகளை மீட்டிய பிளஸிங் நெகமியா இசைக்குழுவினர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மாத்தூர் கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றும் இன்றும் தேவ செய்தியை அறிவிப்பவர் நமக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறார் பி. நிர்மல்குமார் அவர்களுக்கும் நெல்லை அவர்கள் அழைப்புக்கு இணங்கி கடந்து வந்து உற்சாக மனதோடு நம்மிடத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். அவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாத்தூர் கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக நன்றியை வாழ்த்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாத்தூர் கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் ஜே. லாசர் ஐயா அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாத்தூர் கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3ஆம் நாள் தலைமை தாங்கிய பாஸ்டர் ஜி.எஸ். கிறிஸ்துதாஸ் அவர்கள் கானாவூர் நம்மத்திலே கடந்து வந்து சிறப்பித்த தலைமை தாங்கிய அவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாத்தூர் கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 4ஆம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாத்தூர் கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு சேர்ந்து நாமக்கல் தேசத்திலிருந்து 20 நபர்கள் இந்த கூட்ட ஆரம்பத்திற்கு முன்னே கடந்து வந்து 2 நாட்கள் இந்த கூட்டத்திலே ஆராதனையில் பங்கு கொண்டு கடந்து சென்றார்கள். அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாத்தூர் கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட நீங்கள் இதில் நடத்துங்கள் என்று நின்ற தென்னை மரத்தை கூட பிடுங்கி மாற்றி ஒரு கிரண்டை செம்மைப்படுத்தி தந்த அவர் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். அவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாத்தூர் கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மைக் செட்டு ஓனருக்கும் உடன் வேலை செய்கிற சகோதரர்கள் 4 நாட்கள் நற்செய்தி பெருவிழா நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிதான ஈவு பயன்படுத்தினவர்கள் பாக்கியவான்கள். இதை பயன்படுத்தி திறந்த இருதயத்தோடு தேவ சத்தியத்தை கேட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவ ஜனமே, அருமையான மாத்தூர் இளைஞர் இயக்கத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த வாலிபர்களை சகோதரர்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்த முறை நீங்கள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினால் ஒருவர் கூட தயவு செய்து வெளியில் நிற்காதீர்கள். இது ஒரு கூட்டத்திற்கான ஒரு சரியான ஒழுங்கு அல்ல, சரியான காரியம் அல்ல. எத்தனை ஆயிரங்கள் நீங்கள் செலவழித்தாலும் அதில் பிரயோஜனமும் அல்ல. நன்றாய் கவனிங்கள் சகோதரனே, சகோதரியே. ஆகவே நான் அவர்களை வாழ்த்துகிறேன். இது உங்களுக்கான குறை சொல்லுவதல்ல, நீங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆண்டவருடைய சுகமடைந்த உடனே அந்த சகோதரன் அந்த ஊழியக்காரரிடத்தில் போய் சொன்னார், ஐயா, ஏன்னா இந்த கூட்டத்தை 38 வருஷத்திற்கு முன்பதாக நீங்கள் நடத்தவில்லை. எதற்காக இந்த கூட்டத்தை? இயேசுவை அறியாத ஒரு சகோதரி கேட்ட கேள்வி ஐயா. இயேசுவை தெரியாத ஒரு சகோதரி கேட்ட கேள்வி ஐயா. 38 வருஷத்திற்கு முன்பதாக ஏன் இந்த கூட்டத்தை நடத்தவில்லை? அதை கேட்டவுடனே என் இருதயம் உடைந்து போனது, என் உள்ளம் உடைந்து போனது. ஆண்டவரே, எத்தனை தேவை நிறைந்த ஜனங்கள் என்னுடைய தேசத்தில் இருக்கிறார்கள். நான் பேசுகிற தமிழ் பேசுகிற ஜனங்கள், நான் பேசுகிற மொழி பேசுகிற ஜனங்கள். நீங்களும் நானும் நினைக்கிறோம் ஏதோ மொழி தெரியாத ஜனங்கள் தான் இயேசுவை தெரியாமல் இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் நீங்களும் நானும் பேசுகிற பாஷை பேசுகிறவர்கள், நீங்களும் நானும் வாழ்கிற கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இன்றைக்கும் இயேசுவை அறியாமல் எத்தனையோ லட்சம் இருக்கிறது ஐயா. தேவஜனமே, தேவஜனமே, ஆண்டவர் ஒரு அறைகூவலை கொடுக்கிறார்.
என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். ஆனால் நீயோ உனக்கு எத்தனை பிரசங்கிகள் வந்து பிரசங்கித்தாலும் நிர்விசாரமாய் அல்லவோ இருக்கிறாய். எருசலேமே, உனக்காக எத்தனையோ முறை நான் கண்ணீர் விட்ட பொழுதும் மனம் திரும்பாமல் இருப்பது என்ன? இவ்வளவு பணத்தை ஏதோ ஒரு மாவட்டத்தில் செலவழித்திருந்தால் எத்தனை ஆயிரங்கள் கூடியிருக்கும் தெரியுமோ? எத்தனை ஆயிரங்கள் கூடியிருக்கும் தெரியுமோ? ஆனால் நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட உணர்வு இல்லை ஐயா. உணர்வுள்ள இருதயம் இல்லை ஐயா. இன்னைக்கு நான் ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வரப்போகிறேன். நடுவில் உலாவி வரப்போகிறார். சகோதரனே, சகோதரியே, கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடத்தின நற்செய்தி கூட்டத்தில் ஒரு தாய், அவளுடைய உயரம் இவ்வளவு உயரம் தான் இருக்கும். அந்த தாய் ஒரு மகளை, வாலிப மகளை கழுத்திலே சாலை போட்டு கட்டி ஒரு மாட்டை இழுத்து கொண்டு வருவது போல இழுத்து கொண்டு வந்தாள். அவள் இழுத்துக்கொண்டு கரகரவென்று இழுத்து கொண்டு வந்தாள். அவள் கண்களில் எல்லாம் கண்ணீர். என் மகள் இவ்வளவு அவமானப்படுகிறாளே, என் மகள் இவ்வளவு அவமானப்படுகிறாளே என்று சொல்லி அவள் கண்களில் எல்லாம் கண்ணீர் வடிந்து கொண்டு நின்றது. அப்பொழுது எல்லா கூட்டம் முடிந்த பின்பு அந்த சகோதரி சொன்னாள், ஐயா, 2 ஆண்டு காலமா இவள் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். இவளை எப்படியாவது விடுதலை பண்ணுங்களேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுது கொண்டு நின்றாள். தேவஜனமே, இன்றைக்கும் விடுதலைக்காக இயங்குகிற கூட்டம் ஏராளம் உண்டையா. கண்ணீர் வடிக்கிற கூட்டம் ஏராளம் உண்டையா. உன் கண்ணீரை துடைக்கிற நல்ல ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வரப்போகிறார். உன் காயங்களை கட்டுகிற நல்ல ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வரப்போகிறார். உன் இருதயத்தை தேற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வரப்போகிறார். அந்த ரங்கத்தில் கண்ணீர் வடிக்கிற உன் கண்ணீரை பார்க்கிற ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்தில் வெளியரங்கமாய் கிரியை செய்ய இறங்கி வரப்போகிறார். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் கடந்த 12 மாசம் எனக்கு உதவி செஞ்சீங்களேன்னு கையை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. 12 மாசம் நம்மளை நடத்தினாரு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த 12 மாதமாய் நம்மளை கரம் பிடித்து நடத்தி வந்தாரு அந்த ஆண்டவருக்கு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 12 மாதம் நம்மளை தூக்கி சுமந்து வந்தாரு, ஒரு தாயை போல தூக்கி சுமந்து வந்து உதவி செய்து வந்தாரு. இதுவரையில் உதவி ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எத்தனை பேர் ஒரு தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் பாட போறீங்க? எத்தனை பேர் அந்த தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களா? ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே
உதவி நீரே. எல்லாம் கவனிங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே உன் மகனை எனக்கு பலி செலுத்தணும்பா. 100 வயசுக்கு அப்புறம் கிடைச்ச அந்த மகன் எனக்கு வேணும்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், எந்த விதத்திலும் ஒண்ணும் முறுமுறுக்காம ஒண்ணுமே செய்யாம மனத்தாழ்மையோட அந்த தான் பிள்ளைய கூட்டி கொண்டு போறான். கூட்டி கொண்டு போகிற பொழுது மலை பக்கத்துல வந்திருக்கான். பிள்ளை கேட்கிறா, அப்பா எல்லாம் இருக்குது, விறகு இருக்குது, கழுதெல்லாம் வந்திருக்கு, ஆனா பலிக்கு ஆட்டை எங்கப்பான்னு சொல்றான். பலிக்கு எங்கப்பா ஆடுன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் அப்பா பாத்துக்குவாருப்பா. கை வியத்து ராமே சொல்லுகிறேன், காரியத்தை எல்லாம் அப்பா பார்க்க போற. ராமே சொல்லுகிறாங்களா? உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பார்க்க போறாரு. ராமே சொல்லுகிறாங்களா? அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் பார்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர். ராமே சொல்லுகிறாங்களா? உன் குடும்பத்தை அவர் பார்த்துக் கொள்ள போகிறார். உன் தொழிலை அவர் பார்த்துக் கொள்ள போகிறார். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்ள போகிறார். அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்ள போகிறார். ராமே சொல்லுகிறேன், பார்த்துக் கொள்வி. நன்றி ஐயா, என்னை பார்த்துக் கொள்வி. நன்றி ஐயா. ஒரு கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தேவை, என் ஆண்டவர் சொன்னாரு, நான் கூட்டிட்டு போன அவ்வளவுதான். ஆனா எனக்காக ஒரு ஆட்டை வைத்திருப்பார் என் ஆண்டவர். கைவியத்து ராமே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லையே. ஹல்லேலூயா. பார்த்துக் கொள்வி. நன்றி ஐயா. ஒரு சகோதரி வந்திருந்தார் என்ற கூட்டத்திற்கு. அந்த சகோதரி நீண்ட நேரம் காத்திருந்தா. நான் எல்லாருக்காகவும் ஜெபித்தேன். எல்லாருக்காகவும் ஜெபித்து முடிக்கிற வரைக்கும் அப்படியே காத்துக்கொண்டு கண்ணீர் வடித்து நின்று கொண்டிருந்தா. நான் எல்லாருக்கும் ஜெபிக்கிற பொழுது சகோதரியை நான் கவனித்துக் கொண்டே நின்றேன். அந்த கூட்டம் முடிந்தது. அந்த கூட்டம் எல்லாரும் போனதற்கு பின்பு அந்த சகோதரி தனியே வந்து என்ன என்று சொல்லி கூப்பிட்டு என்னிடத்தில் ஒரு காரியத்தை கண்ணீரோட சொன்னாள். ஐயா, எனக்கு திருமணம் ஆகி 9 மாதங்கள் ஆகிறது. 9 மாதங்கள் எனக்கு திருமணமாகி ஆகிறது. ஐயா, எனக்கு முதல்ல திருமணம் என்று சொன்ன சந்தோஷமாய் இருந்தது. இந்த உலகத்தில் அத்தனை பெண்களும் நினைக்கிறது போல நானும் நினைத்தேன். எனக்குள் நிறைய கனவுகள் இருந்தது. இப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்தது. நானும் பெண் தானே, வாழ வேண்டும் என்கிற ஆசை எனக்குள்ளும் இருந்தது. ஐயா, அதே ஏக்கத்தோடு நான் முதல் நாளிலே திருமணம் முடிந்த அன்று இரவிலே என்னுடைய கணவனுடைய அறைக்கு நான் கடந்து போனேன். ஆனால் போனவுடைய இருதயம் எல்லாம் உடைக்கப்பட்டது. ஐயா, என் உள்ளமெல்லாம் உடைக்கப்பட்டது. ஐயா, அங்கே நடந்த ஒரு சம்பவம் என்னால் இன்றைக்கும் மறக்க முடியவில்லை என்று சொன்னார். அவள் சொன்ன ஒரே ஒரு காரியம், உள்ளே போனவன் ஒரு கணவன் சொன்னாலாம், உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் முதல் வார்த்தை இதுதான், நீ எனக்கு ஒரு வேலைக்காரிதான், நீ எனக்கு ஒரு வேலைக்காரி, உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் நீ ஒரு வேலைக்காரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அடிக்க ஆரம்பித்தார். 9 மாத காலம் அடி வாங்கி கொண்டிருக்கிறேன். ஐயா, நான் ஒரு வேலைக்காரியை காட்டிலும் கேவலமாய் நடத்தப்படுகிறேன். ஐயா, எனக்கு விடுதலை இல்லையோ, எனக்கு நிம்மதி இல்லையோ, எனக்கு வாழ வேண்டுமே, எனக்கு வாழ்க்கை வேண்டும். யார் தருவார் அந்த வாழ்க்கை? சகோதரிக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தைரியமா போமா, உன் காரியத்தை கர்த்தர் பார்த்துக்குவாரியா. தைரியமா போ, உன் காரியத்தை நான் தைரியமா சொல்றேன். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் உனக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிற உனக்காக எழுதி வைத்துக்கொள். இந்த நாளில் உன் காரியத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்ள போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் சொல்லுகிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிள்ளைக்கு வேலை இல்லையா, கர்த்தர் பார்த்துக் கொள்வாரியா. உன் குடும்பத்திற்கு வாழ்வதற்கு வழி இல்லையா, கர்த்தர் பார்த்துக் கொள்வாரியா. உன் குடும்பத்தில் தீராத பிரச்சனையா, கர்த்தர் பார்த்துக் கொள்வாரியா. உனக்கு சம்பாதிப்பதற்கு வழி தெரியலையா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பார்த்துக் கொள்வி. நன்றி ஐயா. அப்பா பார்த்து சொல்லுங்க, என்னை பார்த்துக் கொள்வி. எப்படி ஒரு நல்ல தகப்பன் பாருங்க ஐயா. நமக்கு கொடுத்த தகப்பன் வேற யார் உண்டு? இந்த ஜனத்தை போலவரை இந்த ஜனம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, இவ்வளவு சமீபமாய் கிடைத்த தகப்பனை போல வேற யாருக்கு உண்டு? ஐயா, கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுகிறேன். அந்த ஆண்டவருக்கு ஒரு நல்ல கை தட்டு கொடுக்கிறேன். காலையில் ஒரு கூட்டத்திற்கு நான் கடந்து போயிருந்தேன். களக்காடு பட்டணத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. ஒரு வாலிப மகள் 32 வயதாயும் திருமணம் முடியாமல், வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள். அவளுக்கு தாய் கிடையாது, தகப்பன் இன்னொரு மனைவியை தேடிக்கொண்டு போய்விட்டார். இவள் ஒருவள் மாத்திரம் தனக்கு இருக்கிற தங்கையை பார்த்து
தம்பியை பார்த்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாள். ஆனால் இவள் பட்ட அவமானங்களும் நிந்தைகளும் வேதனைகளும் இவளால் சகிக்க முடியவில்லை. அவள் கண்ணீரோடு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். ஆனா எனக்கு தெரியாது அந்த நெருக்கத்தோடு வந்திருக்கிறார் என்று சொல்லி, ஆனா கூட்டத்தில் சொன்ன உன் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி இன்றைக்கு மாலையில வருது. ஐயா, யாரெல்லாம் என்ன வெறுத்தாங்களோ இன்றைக்கு அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள போகிறார். எல்லாரும் ஒரு கைத்தட்டு ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். பார்த்துக்கொள்வீர், நன்றி ஐயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்கள். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா நீங்க பாடுங்க பார்க்கலாம். என்னை பார்த்துக்கொள்வீர், நன்றி ஐயா. என்ன பார்க்கிறதுக்கு ஆள் இல்லையோ, பிள்ளையை பார்க்க மாட்டான் நினைச்சு வந்திருக்கிற சகோதரியை கர்த்தருடைய பார்த்துக் கொள்வார்கள். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தாயை போல உன்னை பார்த்துக் கொள்வார், ஒரு தகப்பனை போல உன்னை பார்த்துக் கொள்வார், ஒரு நண்பனை போல உன்னை பார்த்துக் கொள்வார், ஒரு சகோதரனை போல உன்னை பார்த்துக் கொள்வார், ஒரு நல்ல தகப்பனை உன்னை பார்த்துக் கொள்வார். கைவியத்தில் ஆமை சொல்லுகிறேன். பார்த்துக் கொள்வீர், நன்றி ஐயா. காரியத்தை நல்லா கவனிங்க சகோதரனே சகோதரியே. சில மாதங்களுக்கு முன்பதாக ஊழிய பாதையில் ஏற்பட்ட நெருக்கம், எல்லா உபத்திரவங்களை பார்த்து, ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே என்ன ஊழியத்துக்கு அழைச்சிங்க, ஏன் ஆண்டவரே என்ன ஊழியத்துக்கு அழைச்சிங்க, நான் ஏன் ஊழியம் செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இந்த நெருக்கத்துக்கு அப்பாடி இப்படி கலங்குத உன் காரியத்துல நான் பார்த்துக் கொள்வேன்ப்பா. கைவியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறேன் உன் காரியத்தில். ஆனா என்ன ஆண்டவர் சொல்லி ஒரு மாதத்திற்குள்ள நான் எதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டணும் அச்சனையின் ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டாரையா. கைவியத்தில் ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எண்ணி 30 நாட்களுக்குள்ளாக, இந்த நாளிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக என் ஆண்டவர் உனக்கு அதை தருவார். ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் நல்லா கவனிங்க சகோதரனே சகோதரியே. 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடல, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாள் புசிப்பதற்கு தண்ணீர் இல்ல, ஒண்ணும் இல்ல. சீனாய் மலைக்குள்ள போனா, மலை மேல ஏறினா 40 நாள் வரைக்கும் அவங்க உட்கார்ந்து இருந்தா. சொங்கி மாதிரி வரல, பிரகாசமா வந்தா ஒரு ஆமை சொல்லுங்க. சேர்ந்து போய் வரல, தைரியமாய் வந்தா ஒரு ஆமை சொல்லுங்க. துவண்டு போய் வரவில்லை, சத்தமாய் வந்த ஒரு ஆமை சொல்லுங்க. ஏன்னா அவர் சமூகம் நமக்கு போது ஒரு ஆமை சொல்லுங்க. ஆண்டவரே, அதே மோசே சொல்ற, ஆண்டவரே உங்களுடைய சமூகங்களுக்கு முன்னாடி செல்லலன்னா நீங்க என்ன அனுப்பாதிருங்க ஆண்டவரே. ராமே சொல்லுங்க பார்க்கலாம், அந்த சமூகம் போதும் ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. எத்தனை பேர் சொல்றீங்க? கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. அல்லேலூயா சொல்லுங்களே, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, சத்தமாய் சொல்லுங்களே. அவருடைய சமூகம் இங்க வந்திருக்கு. ராமை சொல்லுங்க பார்க்கலாம். உனக்காக யாவையும் செய்து முடிக்க ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். உன் காரியத்தை எல்லாம் செய்து முடிக்க ராமை சொல்லுங்க பார்க்கலாம். உன் வியாதியை சுகப்படுத்த ராமை சொல்லுங்க பார்க்கலாம். உன் கட்டுகளை உடைப்பதற்கு ராமை சொல்லுங்க பார்க்கலாம். உன் யூட்ரஸ் ப்ராப்ளங்களை சுகப்படுத்துவதற்கு, தைராய்டு கட்டுகளை சுகப்படுத்துவதற்கு, இதய வேதனைகளை மாற்றுவதற்கு அந்த தேவ சமூகம் இன்னைக்கு நம் நடுவில் வந்திருக்கிறது. தேவ பிரசன்னம், அந்த தேவ பிரசன்னம். அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவித்தாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவித்தாத அமுதமே, தேடியும் கிடைக்காது ஒப்பற்ற செல்வமே, தேடியும் கிடைக்காது ஒப்பற்ற செல்வமே. ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு ஆண்டவரே, இந்த மைதானத்தில் நீ சுகத்தை கட்டளையிடும்படியா, விடுதலையை கட்டளையிடும்படியா உலாவிக் கொண்டிருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டது போல, எம்மாவூர் சீஷனுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டது போல, இவருடைய இருதயங்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. தேவ சத்தம் மாத்திரம் மைதானத்தில் திணிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தமாய் ஆமென் சொல்லுங்களேன். சகோதரனே சகோதரியே, நேற்றைய தினத்தில் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் அநேக காரியங்களை உங்களோடு கூட பேசினார். உங்கள் இருதயங்களுக்குள்ளாக என் ஆண்டவருடைய சத்தம் கடந்து போயிருக்கும். நன்றாய் கவனிங்கள். ஆனாலும் என்னத்தை கேட்டாலும் நம்முடைய இருதயங்கள் இருமாப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த சத்தத்தை கேட்டாலும் நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளே இருமாப்பையும், நன்றாய் கவனிங்கள், ஒரு செவிட்டு விரியனை போல நம்முடைய இருதயங்கள் திறக்கப்படாமல் அர்ப்பணிப்பதற்கு தயங்கினவர்களாய், அர்ப்பணிப்பதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்காதவர்களாய், எல்லாம் தெரிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்லி ஒரு இருமாப்பு உங்களுக்குள் இருந்ததை என் ஆவியிலே நான் தெளிவாய் அறிந்திருந்தேன். நன்றாய் கவனிங்கள் சகோதரனே சகோதரியே. ஆனாலும் இன்றைக்கும் என் ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய், உங்களோடு கூட சில காரியங்களை வேகமாய் பேசுவதற்கு வாஞ்சிக்கிறார். நன்றாய் கவனிங்கள் சகோதரனே சகோதரியே. என் தேவனுடைய சத்தத்திற்கு மாத்திரம் நான் கீழ்ப்படிந்தவனாய் இந்த மேடையில் நிற்க நான் வாஞ்சிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் அப்படி நடத்தியிருக்கலாம், இப்படி நடத்தியிருக்கலாம் என்று சொல்லுவதற்காய் அல்ல. என் ஆண்டவர் எனக்கு என்ன நடத்துகிறார் அதை செய்வதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைக்காகவோ, நீங்கள் இன்னொரு கூட்டத்திற்கு அழைப்பீர்கள் என்பதற்காகவோ நான் பிரசங்கிக்க விரும்பவில்லை. அதற்கு நான் தகுதியானவனும் அல்ல. நன்றாய் கவனிங்கள் சகோதரனே சகோதரியே. இன்றைக்கு என் ஆண்டவர் பேசுகிற சில காரியங்களை வேகமாய் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 15வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை, தாவீதின் சங்கீதம் 15 முதல் 2 வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்கலாம். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். ஆண்டவரே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய அந்த பரலோகத்திலே வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்கிறார். யார்? தாவீதுடைய ஏக்கத்தை பாருங்கள் ஐயா. ஆண்டவரே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? யார் அந்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? வேதம் சொல்லுகிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து. நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்கள் சகோதரனே சகோதரியே. நீதியை நடப்பிக்கிறவன், நீதியை நடப்பிக்கிறவன், பூமியை நீதியை நடப்பிக்கிறவன். இன்றைக்கு நான் பேசுகிற சத்தியத்தின் தலைப்பு என்ன தெரியுமோ? யார் நீதிமான் என்பதை குறித்து பேச போகிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற அநேகர் நான் நீதிமான் என்று மாற்றட்டுகிறீர்கள் அல்லவோ. நான் உங்களுக்கு நீதி செய்வதற்கு இங்கே வரவில்லை. நான் உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு இங்கே வரவில்லை. நியாயம் தீர்க்கிற அதிகாரம் என் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. வானத்தையும் பூமியும் நீதியாய் நியாயம் தீர்க்கிற ஒரே ஒருவர் உண்டென்றால் அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் மாத்திரமே. இதுக்கு கூட கை தர மாட்டீங்களா?
என் கல்லா? அல்லேலூயா. என் வசனத்தை அப்படி கேட்க மாட்டீங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க சகோதரனே சகோதரி. என் ஆண்டவர் மாத்திரமே நீதியை நீதியாயும் இல்லதை இல்லதாயும் செய்கிற ஆண்டவர். ஆகவே அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு உங்களை நியாயம் தீர்க்க போகிறது. இந்த வேத வார்த்தைகள் உங்களை நீதியாய் நடப்பிக்க போகிறது. நன்றாய் கவனிங்கள் சகோதரனே சகோதரியே. இந்த வேதத்தின் ஆதாரத்தோடு உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள் சகோதரனே சகோதரியே. யார் நீதிமான்? நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். என் வேதத்தில் இருந்து ஆதாரத்தோடு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்களையா. வேதத்தில் சில அடிப்படையான சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவனே நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவும் நமக்கு தெரிந்த ஒரு காரியம். நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். இந்த ரெண்டு காரியமும் நமக்கு தெளிவாய் தெரியும். ஆனால் வேதத்திலே தெரியாத சில காரியங்களை வேகமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம், வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். என் ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்த சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 முதல் சில வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்போம். இரண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். தேவ ஆலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன். நன்றாய் கவனிங்கள். வேதத்தில் அநேக காரியங்கள் 2 என்றாய் சொல்லப்பட்டிருக்கிறது. காயினும் ஆபேலும் பலி செலுத்த போனார்கள். லோத்துவும் ஆபிரகாமும் பிரிக்கப்பட்டது நமக்கு தெரியும். நன்றாய் கவனிங்கள். மோசே ஆரோன் 2 பேர்கள். இப்படி வேதத்தில் அநேக காரியங்கள் 2 பேரை வைத்து நமக்கு அநேக சத்தியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்திலே கூட 2 பேர் பங்கெடுத்தார்கள். நன்றாய் கவனிங்கள். 2 கள்ளர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல ஆண்டவர் ஒரு உண்மையை சொல்லுகிற பொழுது ஐஸ்வர்யவான் ஒரு லாசர் என்று 2 பேர் ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார். நன்றாய் கவனிங்கள். 2 பேர் எந்திரம் அழைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி 2 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதே போல என் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 பேர் ஜெபிக்க போனார்கள். ஒருவன் பரிசேயன். நன்றாய் கவனிங்கள். 2 மனிதர்கள் இதற்காய் போகிறார்கள். என்ன நோக்கம்? அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஜெபிக்க வேண்டும். அவர்கள் போன நோக்கம் ஜெபிப்பதற்காக போனார்கள். ஒருவனுடைய பெயர் பரிசேயன், இன்னொருடைய பெயர் ஆயக்காரன். நன்றாய் கவனிங்கள் சகோதரே சகோதரியே. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். நன்றாய் கவனிங்கள். தேவனே, அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. தேவனே நான் பரிகாரர், நான் பரியாசக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், மற்ற மனுஷனை போலவும், இந்த ஆயக்காரனை போலவும், இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்களையா. நான் பரியாசக்காரன் அல்ல, நான் அக்கிரமக்காரன் அல்ல. நன்றாய் கவனிங்கள். நான் பரியாசம் பண்ணுகிறவன் அல்ல, நான் அக்கிரமக்காரன் அல்ல, நான் ஒரு விபச்சாரக்காரனும் அல்ல. ஹலோ, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் பரியாசம் பேசுகிற உதடுள்ளவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்திலே உட்காராதே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் பரியாசம் பேசுகிறவன் அல்ல. அக்கிர சிந்தனையுள்ள அக்கிரம சிந்தையோடு கூட நீ வாழாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் அக்கிரமக்காரனும் அல்ல. ஆண்டவரே, விபச்சாரம் செய்கிற பொழுது ஒருவன் நன்றாய் கவனிங்கள், தேவ கோபத்திற்கு பாத்திரவானாய் மாறுகிறார். ஆகவே நான் விபச்சாரக்காரனும் அல்ல. அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். அது மாத்திரமல்ல, நன்றாய் கவனிங்கள். வேதம் சொல்லுகிறது நான் 2 முறை உபவாசம் பண்ணுகிறாள். வாரத்தில் 1 நாள் அல்ல, 2 முறை. நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள் ஐயா. உபவாசித்து ஜெபிக்கிறாளியா. நன்றாய் கவனிங்கள் சகோதரே சகோதரியே. உபவாசித்து என் இருதயத்தை ஒடுக்குகிறாளியா, என் சரீரத்தை ஒடுக்கிறவர் ஆளு. மாத்திரல்ல, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். என் சம்பாத்தியத்தில் எல்லாம், என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தசம பாகம் கொடுக்கிறாளே.
இவன் சொல்றத கேளுங்க, இவன் சொல்றத கேளுங்க. இன்னைக்கு இங்க இருக்கிறவன் நிறைய பேர் அப்படி இருக்கீங்க. ஐயா, நான் பரியாசம் பேசுற ஆள் இல்லையா, நான் அக்கிரமமா நடக்கிற ஆள் இல்லையா ஐயா, நான் விபச்சாரம் செய்யாத ஆளியா ஐயா, நான் வாரத்துல 2 முறை உபவாசம் பண்ற ஆளியா. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாக கொடுக்கிற ஆளியோ. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. என்னுடைய வருமானத்தில் எல்லாம் நான் வாங்குகிற 10 ரூபா வாங்கினா 1 ரூபாய கொடுத்துறையா, 10ல 1 கரெக்டா கொடுத்துறையா. தசமபாகம் கவரை பார்த்தா முத ஆளு ஏன் கவர் தான். ஆனா நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. இந்த காரியத்தை எல்லாம் கவனித்து பார்த்தா மேடையில் இருந்த நானா இருந்தா இவனை போல நீதிமான் யாரும் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். சொல்லுங்களேன் சத்தமா ஒரு. இவ்வளவு காரியத்தை நான் கவனித்திருப்பேன். ஆனால் மேடையில் இருக்கிற நான் இவனை போல ஒரு நல்ல விசுவாசி இல்லை என்று சொல்லி இருப்பேன். ஹலோ, சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. இந்த கூட்டம் தான் இந்த இடத்துல இருக்கிற அநேகர். சகோதரனே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. பிரதர், நாங்க எல்லாம் இப்படிப்பட்ட ஆளு கிடையாது, நாங்க பிரிக்கப்பட்ட ஆளு தான். உண்மைதான், அதைத்தான் உண்மை தான் சொல்லுது. அல்லேலூயா. நாங்க வேறு பிரிக்கப்பட்ட ஆளியா? உண்மைதான், வேதம் இல்லைன்னு சொல்லலையே. ஹலோ, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நாங்க எல்லாம் அங்க இருந்து இங்க மாற்றப்பட்ட ஆளு, அது ஆமான்னு தானே வேதம் சொல்லுது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எல்லாம் உள்ளதை இல்லதென்றும் வேதம் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்துல இருக்கிற அநேகருடைய பரியாசத்தின் ஆவி, பரிசேயனுடைய ஆவி. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. பரிசேயனுடைய ஆவி ஒரு கோட்பாட்டை வைத்துக் கொண்டு அந்த கோட்பாட்டை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுகிற ஒரு ஆவி. ஆண்டவரை சட்டத்தினாலேயோ திட்டத்தினாலேயோ நீ போடுகிற கால்குலேட்டினாலேயோ உள்ள அடக்க முடியாது. ராமன் சொல்லுங்க பாக்கலாம். ஆண்டவர் நீ வச்சிருக்கிற சில தீர்மானங்கள், இதை செஞ்சுட்டா நான் நீதிமான்னு சொல்றிய, அதுக்கு நான் அப்பாற்பட்டவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்லுகிறது நான் பரியாசம் பேசுற ஆள் இல்ல, நல்லதுதான். நான் உத்தமனாய் நடக்கிற ஆளு, நல்லதுதான். விபச்சாரமே எனக்கு என்னன்னா தெரியாது, நல்லதுதான். வாரத்துல 2 முறை உபவாசம் பண்ற, நல்லதுதான். தசமபாகம் என்ன போல கொடுக்க தெரியாது, நல்லதுதான். என் ஆண்டவர்ட்ட இன்னொரு மனுஷன் வாரான். ஆண்டவர்ட்ட இன்னொரு மனுஷன் வாரான். அவன் தூரத்துல நிக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூட வர்றதுக்கு தைரியம் இல்லாதவன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூட வருவதற்கு தைரியம் இல்லாதவனா, என் ஆண்டவருடைய கிட்ட கூட வருவதற்கு தைரியம் இல்லாதவனா, தூரத்திலிருந்து வானத்திற்கு நேராய் தன் கண்களை கூட ஏறெடுக்க துணியவில்லை. ஐயா, ஓ பரிசுத்தம் உள்ள தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு, ஓ உண்மையுள்ள தெய்வம் என்று அறிந்து கொண்டு கிருபைக்காக கெஞ்சி நின்றானே. வேதம் சொல்கிறது, தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். சகோதரனே, சகோதரியே, நன்றாய் கவனியுங்கள். என் ஆண்டவருடைய சமூகத்தில் மேன்மைக்கு இடமில்லை, என் ஆண்டவருடைய சமூகத்தில் பெருமைக்கு இடமில்லை, என் ஆண்டவருடைய சமூகத்தில் சபை பெருமைக்கு இடமில்லை. ஆராயிருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய சமூகத்தில் சபை பெருமைக்கு இடமில்லை, இடமே இல்லை. அந்த சபை ஏயா உனக்கு மற்றவனுக்கு வித்தியாசம் இல்லையே. அவன் ஜாதியை குறித்து மேன்மை பாராட்டுறான், நீ சபையை குறித்து மேன்மை பாராட்டுற. அவன் பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுறான், நான் ஆவிக்குரியவன் என்று மேன்மை பாராட்டுகிறாய். யார் நீதிமான்? யார் நீதிமான்? யார் நீதிமான்? இங்க ஒருத்த வாராயா, தேவ சமூகத்தில் வந்து கிருபை வேணும் ஆண்டவரேன்னு கேட்கிறான். கிருபைக்கு கெஞ்சி நிற்கிறவனே நீதிமான். கிருபைக்காய் ஏங்கி நிற்கிறானே அவன் தானையா நீதிமான்.
கிருபையை தேடினானே அவன் தானையா நீதிமான். கிருபையை வாஞ்சித்து அலைந்தானே அவன் தானையா நீதிமான். கிருபைக்காக கண்ணீர் வடித்தானே அவன் நீதிமான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பதும் கிருபையே. என் பலகீனத்திலே தாங்குவது கிருபையே. நான் ஓடுவது கிருபையே. நான் பேசுறது கிருபை. நான் செய்யற ஊழிய கிருபை. நான் வச்சிருக்கிற வீடு கிருபை. நான் வச்சிருக்கிற கார் கிருபை. நன்றாய் கவனிங்க சகோதரனே சகோதரியே. கிருபை. நீ வச்சிருக்க வீடு அது உன் பலத்தினால கட்டினதால கிருபை. நீ சம்பாதித்திருக்கிற சம்பாத்தியம் அது உன்னுடைய பலத்தினால கிருபையினால். நீ ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டு இருக்கிறாயா கிருபை. கிருபை உன் பலம் கிடையாது. உன்னுடைய ஆவிக்குரிய தன்மை கிடையாது. நன்றாய் கவனிங்க நன்றாய் கவனிங்க. எல்லாம் கிருபையா. எல்லாம் கிருபையா. பவுல் பலகீனத்துல நிக்கிற பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்கிறா இந்த முள்ளை விட்டு நீங்க கூட என் கிருபை எல்லாம் விலகுயா. என் கிருபை உடைய பலகீனத்துல விளங்குயா. சகோதரனே சகோதரியே இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு காரியத்தை கவனமாய் கவனிங்கள். ஒரு மனுஷர் கிருபைக்கா ஏங்குகிறார். ஒரு மனுஷர் எல்லாவற்றையும் செய்து விட்டு வந்திருக்கிறார். கவனிங்க. ஒரு மனுஷன் கிருபைக்காக கெஞ்சி நிக்கிறான். ஒரு மனுஷன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டான். ஹலோ நன்றாய் கவனிங்க சகோதரனே சகோதரியே. எல்லாத்தையும் செய்யறன்னு மேன்மை பாராட்டிட்டு அலையாத. என் ஆண்டவருடைய சமூகத்துல மேன்மைக்கு இடமே கிடையாது. அவர் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறது ஆண்டவர். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஆண்டவர். பெருமை உள்ளவனுக்காக எதிர்த்து நிற்கிற ஆண்டவரின் ஆண்டவர். உன்னுடைய பெருமையெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வைத்துக்கொள். உன்னுடைய பெருமையெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் காட்டு. தேவ சமூகத்துல வேண்டாம். தேவ சமூகத்துல வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியுயா. நான் ஊழியக்காரனுக்கு உபதேசம் பண்ற ஆளியா.